வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமருக்கு அவங்க ஆர்கானிக் பொருட்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அது அனுப்ப போகிறோம். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புளி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ண புளி. நீங்கள் அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த புளி வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பூம்பாறை பூண்டு. பூம்பாறை பூண்டு இப்படி இருக்கும். இது வந்து நல்லா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது ஒத்தப்பல் பூண்டு. இது பாருங்கள், இது வந்து ஒத்தப்பல் பூண்டு. அதுக்கப்புறமா இது வந்து கிராம்பு, கொல்லிமலை கிராம்பு. செம்ம வாசனைங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் தூள். அவங்க 100 கிராம் கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் 3 கிலோ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து முருங்கைப்பூ பொடி. இது ஒரு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது இப்போ தான் புதுசாக லிஸ்ட்டில் சேர்த்திருக்கிறேன், முருங்கைப்பூ பொடி. இது வந்து நீங்கள் அந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இலை பவுடரும் எடுத்துக்கலாம், பூ பவுடரும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது முருங்கைப்பூ பொடி நல்ல அயன் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை, சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுருள் பட்டை. அதுக்கப்புறம் வந்து தேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆர்கானிக் பொருட்கள் லிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஏலக்காய், நல்ல சூப்பராக வாசனையோடு இருக்கும். இது வந்து நான் வீடியோக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, வாசனை போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து சுண்டைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலைகளில் விளையுது இல்லையா, மேட்டாங்காடுன்னு சொல்லுவோம், அந்த சைடில் பாறைகள்லாம் விளையக்கூடிய சுண்டைக்காய். இது வந்து 100 கிராம் 50 கிராம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வழக்கமாக வந்து வத்த குழம்புக்கும் பழைய சாதத்துக்கும் தான் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டா, நிறைய நான் சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேத டாக்டர்ஸோட வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது முதல் கவளத்தில் இந்த ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய டிசீஸ் க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சுண்டைக்காவையும் நான் லிஸ்ட்டில் சேர்த்திருக்கேன். டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துவேன். அது அப்படியே நல்லதாக கிடச்சிதுன்னா சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுறது தான். அந்த மாதிரி இதெல்லாமே தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய். விளையிறதுலேருந்து விற்கிற வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் தான். ஏன்னா இது வந்து ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டோட அவங்க தோட்டத்துலேருந்து வாங்குகிறேன். இது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் 100 கிராம் 50 கிராம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். 100 கிராம் 50 கிராம்லாம் வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட செடி வாங்கும்போது அதுலேயே கொரியர் இல்லாமல் போட்டு விட்டுறலாம். அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம், தரமான பொருளாக இருக்கும். தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் வாட்ஸ்அப் கேட்லாகில் இதெல்லாம் ஆட் பண்ணலை, இனி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ தான் எல்லாம் கேட்டு வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது தான் தெரியுது, ஓ இந்த பொருள்லாம் நம்மக்கிட்டே பக்கத்துலேயே ஆர்கானிக்காக இருக்குல்ல, நம்ம ஏன் இதை கொடுக்கக்கூடாது, கிடைக்கல அப்படிங்கிறாங்களே அப்படிங்கிறது அப்புறமா தான் தோணுது. அதனால் எல்லாம் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.